ஹாய் நண்பா, நான் உங்கள் அஜித். நீங்கள் பார்த்துட்ருப்பது 3 மணி பையன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உலகமே நாளைக்கு பல எதிர்பார்ப்பில் இருக்கிற சூப்பர் ஸ்டாரு நடித்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷனில் நாளைக்கு வெளியாக இருக்கிற கூலி படத்தை பற்றி தான் ஒரு ஒன்லைன் முன்னோட்டத்தை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு வந்து நியூஸ் படி படம் கதை பழசாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துப்படி ஓரளவுக்கு அவர் சூடு பிடிச்சி படம் முதல் பகுதியில் ஸ்லோவாகவும் செகண்ட் பகுதிக்கு பிறகு கொஞ்சம் வேகம் எடுத்து நல்லபடி கொண்டு போனதாக எனக்கு வந்த நியூஸ் படி இதுவரை எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் படி இது நார்மல் ஆடியன்ஸாக தான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி பெரிய சினிமா ஆட்டோகிராஃபரோ அப்படி இப்படி சொல்லி சினிமா விமர்சகராக இல்லை, ஒரு நார்மல் ஆடியன்ஸாக எனக்கு தெரிஞ்ச இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். மற்றபடி எதுவும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மற்றபடி ரஜினி சார் எப்படி நடிச்சிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். ரஜினி சார் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். 50 ஆண்டு சினிமாவில் அடி எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு முதல் வாழ்த்துக்கள் சார். அவர் எப்படி இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கபாலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கு பிறகு பெருசாக ரஜினி சாருக்கு அவருக்கு நடிப்பை வெளிப்படுத்துகிற அளவுக்கு பெருசாக எந்த படமாக அமைஞ்சிருக்கும் பார்த்தா நார்மலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்குலே இல்லை. ஏன்னா எல்லாமே நார்மலாக அவர் நடிப்பை குறை சொல்கிற அளவுக்கு நானும் பெரிய ஆள் இல்லை, இந்த சினிமாவில் இப்போ இருக்கிற அளவில் யாரும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவர் நடித்து கொடுத்த படம் அந்த அளவுக்கு இருக்குது. அவர் அந்த அளவுக்கு பெரிய ஆள், அந்த அளவுக்கு நடிப்பு அரக்கன் வர அவருக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் நடிப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த வயசில் அவர் எப்படி என்னால் நடிக்க முடியுமோ அவர் அந்த நடிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் நடிப்பார், பின்னாடி பீஜத்தை போட்டு ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி ஓரளவுக்கு இதாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கபாலி படத்தில் கொடுத்துருப்பார், செம்ம மாஸ் சீன் நடிச்சிருப்பார். ஆக்ஷன் சீன்லலாம் பக்காவாக நடிச்சிருப்பார். அந்த பக்கா சீனை இந்த இதில் கொடுத்துருக்கிறாரு. பக்கா ஆக்ஷன் சீனை அவர் உழைப்பை போட்டிருக்கிறார். இந்த வயசில் இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறானா அப்படி யோசிக்கிற அளவுக்கு நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கணுன்னா, அடுத்து இந்த படத்தில் அடுத்து பெரிய அளவில் நடிச்சிருக்கிறதுனா ஸ்ருதி ஹாசன் அவங்கள சொல்லலாம். அவங்க வந்து இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு அடுத்தது அந்த படத்தை தூக்கி நிறுத்துறது அவங்களாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க நடிப்பு திறனை இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க நடித்தாலே படம் ஃபெயிலியரு அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் அவங்க எந்த நாள் சொல்லாட்டாலும் அவங்க நடிப்பை அவங்க இதில் பெட்டராகவே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம சொல்லணும்னா நாகார்ஜுனா. அவங்க வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்துருக்கிறாரு மனுஷன். இதுவரை நம்ம வில்லத்தனத்தில் மிரட்டி எடுத்துருக்கிறாரு. அதே போல் அனிருத் அவரை சொல்லலாம். அனிருத் பீஜியத்தில் போட்டு எடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி எப்படியோ மியூசிக் போட்டாலும் நம்ம கேட்ட சாங்காக இருந்தாலும் எங்கேருந்தோ உருவி எடுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு கிட்டை எப்படியாவது பாட்டை கொடுத்து விட்டுறாரு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிட்டு பாட்டு, என்னங்கப்பா வச்சுக்கிங்கப்பா, நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி கிட்டு பாட்டு மோனிகா சொல்லி ஒரு போட்டோ போட்டு நம்ம யங்ஸ்டர் மத்தியில் ஒரு இதை பதிச்சிட்டாரு. படத்தில் சிலவங்க அந்த படத்துக்காகவே ஆவலாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு நல்லபடி வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. படம் பக்காவாக வந்திருக்கு. ஆனால் கதை அந்த அளவுக்கு பழைய கதையாக இருந்தாலும் ரஜினி ஸ்டார் ஸ்டைலுக்காகவே படத்தில் போய் பார்க்குறவங்க அதிக பேர் இருப்பாங்க. அவர் பக்காவாக நடிச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் தேட்டருக்காரங்கிட்ட சொல்லணும், பெரிய பெரிய படம் வந்துன்னா டிக்கெட்டை 130 ரூபா விற்றுட்டுருக்க டிக்கெட்டு 190, 200, 250 சொல்லி விற்கிறீங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் நல்லா இல்லையோட நீங்கள் விற்கிற டிக்கெட்டு வாங்கி நாங்கள் தேட்டருக்கு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, அதை வாங்கிட்டு உள்ளே போய் அப்பா ரைட்டு உள்ளேயும் எதுவும் கொண்டு போக விட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது வாங்கிட்டு உள்ளே போகலாம் பார்த்தாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் உள்ளே போய் எதாவது வாங்கலாம் பார்த்தாலும் மிடில் கிளாஸ் நாங்கப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க.
இதுதான் சின்ன முன்னோட்டம். ஓரளவுக்கு படம் நல்லா தான் வந்திருக்குது. ஆவரேஜ். லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஆல்ரெடி இந்த படம் சொல்ல மறந்துட்டேன். ஆல்ரெடி இந்த படம் புக்கிங்லேயே 50 கோடிக்கு மேலே ரீச் ஆகிட்டு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நார்த் இந்தியாவில் புக்கிங் லெவலில் 2 மில்லியன் அளவுக்கு போய்ட்டுருக்கு சொல்கிறாங்க. ஆல்ரெடி லியோ படத்தை நார்த் இந்தியாவில் புக்கிங் அளவில் மிந்திட்டதாகவும் சொல்லப்படுது. ஏதோ ஒன்று கன்னடாவில் 1000 கோடி வந்துட்டு, ஹிந்தியில் 1000 கோடி வந்துட்டு, தெலுங்கில் 1000 கோடி வந்துட்டு, தமிழ் சினிமாவில் தலைவா ஒரு 1000 கோடி படத்தை கொடுத்துரு தலைவா. இந்த இந்த முன்னோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பா. ஃபுல் வீடியோவை ஆகஸ்ட் 15 பார்க்கலாம். தேங்க்யூ.